கோயிலுக்குள்ளே எல்லா சாதியினரையும் விட மாட்டேங்கிறாங்க. பிராமணர்கள் மட்டும் அந்த கருவறைக்குள்ளே இருக்காங்க. மற்றவங்களெல்லாம் வெளியே நிப்பாட்டுறாங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியாக இருந்தாலும் கூட, குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட அவங்க ஒரு பழங்குடியினர் அப்படிங்கிற காரணத்தை காட்டி அவங்கள வெளியே நிப்பாட்டுறாங்க. அதனால் பதவி எவ்வளோ தான் உயர்ந்தாலும் இந்த சாதி அவர்களுக்கான உரிமைகளை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோயிலுங்கிறது ஒரு மூடநம்பிக்கை சாக்கடை. இந்து மதம் என்பதோ அல்லது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் என்பது அது ஒரு மூடநம்பிக்கை சாக்கடை. அதற்குள் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவது ஒரு மோசமான ஒரு விஷயம். அதுக்குள்ளே நமக்கு அங்கீகாரம் தேவையில்லை. நீ என்னை அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது ஒரு அது அனுமதிக்காமல் இருப்பது தான் நல்லது. அது ஒரு மூடநம்பிக்கை சாக்கடை. மதம் என்பது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது ஒரு மூடநம்பிக்கை சாக்கடை தான். அதற்குள் என்னை அனுமதிக்கவில்லை என்றால் அப்போ அது நல்ல விஷயம் தானே. அதனால் நாம் எங்கே அங்கீகாரம் தேடணும்னா அறிவுபூர்வமான அணுகுமுறையில் நம்ம அங்கீகாரம் தேடணும். மூடநம்பிக்கையில் உள்ளவர்களின் உரிமைகளை பற்றி கவலைப்படுவது. இது எப்படின்னா, மூடநம்பிக்கை இருக்காங்களா, அவங்களோட உரிமைகளை பற்றி கவலைப்படுவது, அவர்கள் அதை பற்றி கோபப்படுவது. மூடநம்பிக்கையில் பற்றுள்ள இந்த மதத்தின் மீது பற்றுள்ளவர்கள், அவர்கள் மீது அவர்களுக்கான உரிமைகளை மறுக்கப்படும் பொழுது ஏற்படுகிற கோபமாக இருக்கிறது. அவர்களை பற்றி பரிதாபப்படுவதாக இருக்கிறது. அங்கே அனுமதிக்கலைன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அப்போது நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நீங்கள் அங்கீகாரம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அங்கே அதனால் அந்த இடத்துல அனுமதிக்கலைன்னா ரொம்ப நன்றி, அந்த இடத்துக்கே நம்ம போக தேவையில்லை. அந்த மாதிரியான அங்கீகாரம் உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களை எந்த விதத்திலும் உயர்த்தி விடாது. ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை ஆகிப்போச்சு. அப்போ அது உங்களை எப்படி உயர்த்தும்? அங்கே உங்கள் அங்கீகாரம் கொடுக்குறதுனால இன்னும் தானே நீங்கள் மூட நம்பிக்கைக்குள்ள நீங்கள் இன்னும் தீவிரமாக போவீங்க. அதனால் அந்த மாதிரியான அங்கீகாரம் நமக்கு தேவையே இல்லை. ஒரு அறிவுபூர்வமானவர்கள் இது பற்றி கவலைப்படவே கூடாது. இங்கே அங்கே என்ன நடக்குது, அங்கே நிறைய நடக்குது, எல்லாமே சாக்கடை தான். அப்படிங்கும்போது அது பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அங்கீகாரம் கொடுக்கல, மரியாதை கொடுக்குறீங்க, ஊர் மரியாதை கொடுக்குறீங்க, அந்த மரியாதை எதுவும் வேண்டாம். மரியாதை கொடுத்தாலும் சந்தோஷப்பட தேவையில்ல. இல்லை உள்ளே கருவறைக்குள்ளே விட்டாலும் சரி, உடலனாலும் சரி. உடலன்னா கோவப்படுறது, விட்டால் சந்தோஷப்படுறது. இப்போ விட்டால் மட்டும் சந்தோஷமா அப்படின்னா அந்த மாதிரியான உரிமையும் அங்கீகாரமும் நமக்கு அது தேவையே இல்லை. அது நல்ல விஷயமும் கிடையாது. அதனால் மூடநம்பிக்கைகளால் நம்ம நிறைய பாதிக்கப்பட்டோம். அப்புறம் இப்போவும் போய் அங்கே கருவறைக்குள்ளே அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவது என்பது அது ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது. பெரிய கோயில், அங்கே அந்த கோயிலில் கருவறைக்குள்ளே விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அந்த மாதிரியான மரியாதைக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அது தேவையே இல்லை. அந்த மாதிரியான மரியாதை, அந்த மாதிரியான கோபங்கிறதே தேவையில்லை. உள்ளே விடலைன்னா அது பற்றி கோவப்படுவதும், அப்புறம் உள்ளே விட்டுட்டாங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. அங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யாதீர்கள். மூட நம்பிக்கைகளில் சமத்துவத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யாதீர்கள். சமத்துவம் என்பது அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு சொந்தமானது. அங்கே போய் சமத்துவத்தை அங்கே போய் தேடணும். சாக்கடைக்குள்ளே நம்மளை அனுமதிக்கவில்லை என்றால் மூட நம்பிக்கை எனும் அந்த சாக்கடைக்குள் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அது பற்றி நம்ம சந்தோஷம்தான் பண்ணணும். சாதியில் இருந்து கொண்டு சமத்துவத்தை தேடுவது. எல்லா சாதியினரும் சமமாக மதித்திடுங்கள் என விரும்புவது. இது சாதிகள் என்பதே ஒரு சாக்கடை தான். அதற்குள் போய் சமத்துவத்தை தேடாதீர்கள். அதனால் நீங்கள் சமத்துவத்தை விரும்புவராக இருந்தால் சாதிகளிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். மதங்களிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். அங்கே தான் சமத்துவமே இருக்குது. அங்கே தான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. அங்கே உங்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்னா அது குறித்து நீங்கள் போராடலாம், கோவப்படலாம். அதனால் சாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு சாதியினரை உயர்த்த வேண்டும் அப்படின்லாம் இல்லை. முதல்ல அவங்கள சாதியை விட்டு வெளியே கொண்டு வாங்க. இயல்பாகவே அவங்க முன்னேறி விடுவார்கள். அதனால் சாதிக்குள் இருந்து கொண்டு ஒரு சாதிய தலைவர் என்று தன்னை கூறிக்கொண்டு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவர் பிடிச்சிக்கிறாங்க. நான் உங்களை முன்னேற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். முதல்ல உண்மையிலே அந்த சாதி பற்றி உங்களுக்கு சாதியில் நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. அப்படியே அந்த சாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த சாதி பேரை சொல்லிக்கிட்டு சாதியின் அடையாளத்தால் அந்த மக்களை அந்த சாதியை சார்ந்த மக்களை உயர்த்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏன் போராடுகிறேன்? முதல்ல அந்த சாதியை விட்டு வெளியில் கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதை சாதி என்கிற அடையாளங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அப்போ தான் அதுதான் அவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு எளிய வழி. அதுவே மிகப்பெரிய முன்னேற்றம்.
சாதியிலிருந்து அவர்களை விடுபடி தேவையில்லாத பிரச்சனை அது. அதனால் வந்து அந்த ஆணியை வந்து நம்ம பிடுங்கணும். பிடுங்கிட்டு தூர போட்டு அப்புறம் தான் நம்ம போகணும். அப்படி நிறைய இந்த மாதிரி சாக்கடைகள், சாதி மதம் இதெல்லாம் வந்து சாக்கடைகளுக்குள்ளே போய்கிட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, எனக்கு அனுமதி கொடுக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு சமத்துவம் இல்லை, என்னையும் மதிக்க மாட்டேங்க, நாங்களும் வந்து உங்களுக்கு நிகரான அப்படிங்கிற தேடல் இருக்குல்ல, அது வெறும் முட்டாள்தனமாக அது. அதனால் வந்து வறுமையை காரணம் காட்டியோ நீங்கள் வந்து சாதியை வந்து நியாயப்படுத்தவே கூடாது. அதனால் வந்து வெளியில் வந்துட்டு உங்களுக்கான சலுகை இப்போ இடஒதுக்கீடை காரணம் காட்டி அந்த சாதியை நியாயப்படுத்துவாங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டு பொருளாதார அடிப்படையில் வந்து ஆராய்ச்சி பண்ணி சாதிங்கிற பேரில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால நல்ல வசதியாக இருக்காங்க, ஏகப்பட்ட சம்பளம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கும் இடஒதுக்கீடு. அப்போது அந்த மாதிரி சாதி இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது மிகப்பெரிய நிறைய பேர் நன்மையும் அடைகிறாங்க, அதற்கு நிகராக நிறைய பேர் ஏமாற்றவும் செய்கிறாங்க. அந்த சாதி ஒதுக்கீடை பயன்படுத்தி தகுதியற்றவர்கள் கூட பயனடைகிறார்கள். அதனால் வந்து சாதி ரீதியாக இடஒதுக்கீடு தேவையில்லை என்பதை கடந்து பொருளாதார அடிப்படையில் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன சாதியாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி பண்ணணும். உன்னுடைய வருமானம் எவ்வளவு, நீ என்ன வேலை பார்க்குற, உன்னுடைய குடும்பத்தின் வருமானம் என்ன, சொந்த வீட்டில் இருக்கியா, உன்னுடைய வீடு இதெல்லாம் சொத்து இதெல்லாம் கணக்கு பண்ணி இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுக்கு ஒரு தகுதியானவர் அப்படின்னு அறிவிங்க. இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி அல்லது மிக பிற்படுத்தப்பட்ட சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அவர் இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர். அவர் கோடீஸ்வரராக கூட இருப்பார். அவர் அந்த சாதியின் அடிப்படையில் அவர் இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர். அப்போ அது இன்னொருத்தரோட வாய்ப்பை எவ்வளோ பறிக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேரோட வாய்ப்புகளை அதை பறிக்கிறது அப்படின்னு அதனால் சாதிங்கிற முகமூடியை போட்டுட்டு இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிற பணக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் வந்து இந்த சாதி ரீதியாக இடஒதுக்கீடை முதலில் நிறுத்த வேண்டும். ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த சாதியில் பிறந்துட்டாலே அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருப்பாங்க அப்படிங்கிற காலகட்டம் இன்றைக்கி கடந்து வந்துருச்சு. நிறைய பேர் முன்னேறிட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்லுவதாக இருந்தாலும் சரி, பழங்குடியினராக இருந்தாலும் சரி, பழங்குடியினர் கூட முன்னேறிட்டாங்க. அதனால் வந்து வாய்ப்புகளை வீணடிக்காதீர்கள், வாய்ப்புகளை வந்து தேவையில்லாதவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அதனால் பொருளாதார அடிப்படையில் அவர்களை இடஒதுக்கீடு கொடுங்கள். முதல்ல கல்வியை இலவசமாக கொடுத்துட்டிங்கனாலே போதும். கல்வி அப்புறம் வந்து மருத்துவம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டாலே இந்த இடஒதுக்கீட்டுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அப்போ இடஒதுக்கீட்டுக்கே அவசியம் இல்லை. கல்வி அப்புறம் வந்து மருத்துவம் அப்புறம் வந்து நீதி இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டாலே வந்து இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை எடுக்கிறது இருந்தாலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அவசியம் இல்லை. அதனால் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு சாதியினராக இருந்தாலும் சரி அவர்களுடைய பொருளாதாரத்தை போய் பார்க்கணும், போய் ஆராய்ச்சி பண்ணி இவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர் என போய் பார்த்து தான் அவர்களை வந்து இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவராக மாற்ற வேண்டுமே தவிர சும்மா போயிட்டு இவர் இந்த சாதியில் பிறந்துட்டாலே அவர் லட்சாதிபதியாக இருந்தான்னா, கோடீஸ்வரராக இருந்தா என்ன, வறுமையில் இருந்தா என்ன, பிச்சைக்காரராக இருந்தான்னா அவருக்கு இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சாதியில் பிறந்தா போதும், இந்த சாதி சான்றிதழ் வச்சுருக்கியா அவனுக்கு இடஒதுக்கீடு. நீ அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், இவர் லட்சக்கணக்கில் கூட பணம் வச்சுருப்பார், அவர் இடஒதுக்கீடுக்கு தேவையில்லை, அவருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. ஆனால் அவர் அந்த சலுகையை அனுபவித்து கொண்டு இருப்பார். அதனால் அவங்க சாதியை வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க. அதனால் வந்து இதுவும் இந்த இடஒதுக்கீடு, சாதி ரீதியாக இடஒதுக்கீடு என்பது சாதியை பாதுகாக்கும். சாதி என்கிற சாக்கடைகளை வந்து அது பாதுகாப்பதற்கு தான் உதவி செய்யும். அதனால் வந்து சாதி என்கிற சாக்கடைக்குள் புகுந்து கொண்டு சமத்துவத்தை தேடாதீர்கள், அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீர்கள், மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள். மதம் என்கிற சாக்கடைக்குள் விழுந்து விட்ட பிறகு அதற்குள் அங்கீகாரத்தை தேடாதீங்க. அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, அதனால் எனக்கு இதுதான் உலகம், அதனால் எனக்கு மரியாதை கொடுங்க, எனக்கு அங்கீகாரம் கொடுங்க, எனக்கு அங்கீகாரத்தை எல்லாரையும் போல் எல்லாரும் தானே சாக்கடையில் இருக்கும், இப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி தானே மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, எல்லோரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மரியாதை எதிர்பார்க்காதீங்க, அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. அதற்கு துணிவு இல்லையா உங்களுக்கு? ஒரு மதத்தை விட்டு வெளியே வர உங்களுக்கு துணிவு இல்லையா? நம்பிக்கை இல்லை ஆன பிறகு அதை விட்டு வெளியே வருவதற்கு உங்களுக்கு துணிவு இல்லையா? அதற்கு ஒரு போராட்டம். இன்றைக்கி வந்து
சாதியிலேருந்து வெளிவரதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லையா? அதில் நம்பிக்கை இல்லை என்று ஆன பிறகு இன்னும் ஏன் வந்து அந்த சாதியின் பேரால் இருக்கிற சலுகைகளுக்காக ஏன் எதிர்பார்த்து அங்கே குத்த வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் வந்து சாதி மதம் மற்றவர் என்கிற சான்றிதழை பெறுவதற்காக விண்ணப்பித்தேன். அதற்கு மரியாதையே இல்லை. அது குறித்து பெரிய போராட்டம் நடத்தினா தான் அது கிடைக்கும் பொழுது. நமக்கு நிறைய வேலை இருக்குது. இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணால், அதே ஒரு முயற்சி பண்ணாக்கா அதையும் தூக்கி குப்பத்தொட்டில் போடுறாங்க அந்த விண்ணப்பத்தை. என்ன பண்ணுறது? நான் வந்து நினைக்கிறேன், நான் வந்து விடுபடணும்னு நினைக்கிறேன், என்னுடைய உணர்வுகளுக்கு ஒரு அங்கீகாரம் தேடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் மறுக்கிறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை வந்தது? அந்த பதவியில் இருக்கிறவனுக்கு. இப்போ நான் பெரும் போராட்டம் நடத்தினா தான் அது நமக்கு கிடைக்கும் போல. கோர்ட்டுக்கெல்லாம் போகணும் போலுக்கு. கோர்ட்டுக்கு போனால் தான் அது நமக்கு வந்து அந்த சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழ் நமக்கு கிடைக்கும் போல. அப்போது ஒவ்வொருத்தரும் இப்படி போராட முடியுமா? அப்போ அதற்கான ஒரு வாய்ப்புகளை எளிதாக்குங்கள். அதற்கு ஒருத்தர் விண்ணப்பித்தால் உடனே அந்த சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்போட மதம் அழிந்து போய்விடும். மதமும் சாதியும் அழிந்து போய்விடும். ஒருவரிடமிருந்து மதமும் சாதிங்கிறது என்னிடத்தில் உள்ள மதத்தை நான் அழிக்க வேண்டும், என்னிடத்தில் உள்ள அந்த சாதி பற்றை அழிக்க வேண்டும். அதுதான் வந்து சாதியை அழிப்பது. ஊரில் இருக்கிறவங்களோட சாதியை அழிக்கிறதுக்கு அது அப்புறமா முயற்சி பண்ணுவோம். என்கிட்ட இருக்கிற சாதியை நான் அழிச்சிட்டாலே என்னுடைய கடமை முடிந்து போகுது. நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு போயிடுவேன். அப்புறம் அவரவர் விருப்பம். இங்கே வந்து அந்த சாதியிலேருந்து மதத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் இருக்குது. ஒருத்தர் அதை தேடி படித்தாக்கா விழிப்புணர்வு அடைகிறவர்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைவார்கள். பகுத்தறிவு வந்துச்சுன்னா வரும். வராதவங்களுக்கு எக்காரணம் கொண்டு ஒத்துக்காதவங்க லேட்டாக தான் வரும். அதனால் விரும்புகிறவர்களை வந்து அவர்கள் வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு. எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துங்க. சாதி மதத்திலிருந்து வெளியேறுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. வெளியேறுகிறவர்கள் அந்த உணர்வு இல்லையா, சாதி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கள். மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கள். சான்றிதழ். நான் பிஏ படிச்சிருக்கேன்னு வாயால் சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? சான்றிதழ் கொடுத்தா தானே ஒத்துப்பீங்க. அதே மாதிரி தான் நான் சாதியில் இல்லை என்பதற்கு எனக்கு ஒரு சான்றிதழ் வேண்டும். சான்றிதழ் இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் இங்கே ஒரு சான்றிதழ் இருக்குது. நீங்கள் என்ன சாதிங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதிக்கு ஒரு சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சான்றிதழ், படித்ததுக்கு எல்லாவற்றுக்கும் இங்கு சான்றிதழ் தேவைப்படுகிறது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்போது சாதியில் இல்லை என்பதற்கும் மத நம்பிக்கையில் இல்லை என்பதற்கும் ஒரு சான்றிதழ் உங்களுக்கு தேவை. அதனால் சான்றிதழ் தான் வந்து சான்று. அது வந்து நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற சான்றிதழ் என்பது தான் உங்களை அங்கீகரிப்பு. உங்கள் உணர்வுகளை இல்லைன்னா நீங்கள் அதே சாதியில் தான் இருக்கணும். நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்டால் நான் சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழ் அந்த சாதி அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. சாதி மதமற்றவர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. இல்லைங்க நான் இன்னும் எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லைன்னு ஒவ்வொருத்தட்டையும் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அது தேவையில்லை. அதனால் வந்து அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை. அதனால் வந்து சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை கொடுத்து விட்டாலே அந்த மாதிரி எண்ணிக்கை சொல்லிடலாம். அப்போ யார் இந்த சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழ் எத்தனை பேர் வச்சுருக்காங்க? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் சாதி மதமற்றவர்களாக இருக்கிறார்கள். எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. இல்லை சாதி மதத்தில் திரும்ப நான் சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை பெற்றுவிட்டேன், இப்போ திரும்ப எனக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை வருகிறது, அப்போ எனக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை கொடுங்க அப்படின்னா கொடுத்துட வேண்டியதான். அப்போ எனக்கு அந்த ஒரு சான்றிதழ் கொடுங்க. எனக்கு இப்போ சாதியில் நம்பிக்கை முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ எனக்கு சாதியிலையும் மதத்துலேயும் நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா அந்த சான்றிதழை அவருக்கு கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஆனால் வந்து அப்போது இதுக்கு சாதி மத சான்றிதழை கொடுப்பதில் இவங்க என்ன சிக்கல்னா, சாதி மத ரீதியாக வந்து இடஒதுக்கீடு கொடுப்பறதுனால தான் அந்த சாதி மத சான்றிதழ்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வருது. இல்லைன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை கொடுக்கும்போது எனக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லை என்று அப்படி நினைக்கிற ஒவ்வொருவரும் சான்றிதழை பெறும்பொழுது அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இன்றைக்கி வந்து 100 பேர் வந்து சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழுக்கு விண்ணப்பித்து அதை பெற்றிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். 1 லட்சமாக இருந்தது, போன வருஷம் 1 லட்சமாக இருந்த அந்த சாதி மதமற்றவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கி 2 லட்சமாகவும் 3 லட்சமாகவும் உயர்ந்துவிட்டது. இந்த வருஷம் இன்னும் அதிகமாகலாம். உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த பகுத்தறிவு பிரச்சாரர்கள் நிறைய அந்த பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுப்பாங்க. ஏன்னா அதற்கு அவர்களுக்கு பலன் கிடைக்குது, இந்த எண்ணிக்கை அதிகரிக்குது. அவருடைய உழைப்பின் பலன்கிறது இந்த எண்ணிக்கை தான். சாதி மதமற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும்போது அது அவர்களுடைய உழைப்பின் பலனாக இருக்கிறது. பகுத்தறிவு பிரச்சாரத்தை அவர்கள் வேகமாக முன்னெடுப்பார்கள். முன்னாடி தீவிரமாக இருந்தாங்க, இப்போல்லாம் அந்த நம்பிக்கையை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா இவருடைய உழைப்பின் பலன் என்னவென்னே உங்களுக்கு தெரில. பகுத்தறிவு பிரச்சாரம் செய்கிறாங்க, கடவுள் மறுப்பாளர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய உழைப்போட பலன் என்னதுன்னே கண்டுபிடிக்க முடியல, வெளிப்படையாக தெரியலை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறக்காக முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய உழைப்போட பலன் அவருடைய பேங்க் பேலன்ஸை பார்த்தா தெரிஞ்சு போயிடும்.
போன மாதம் என்கிட்ட 2 லட்ச ரூபா இருந்தது, இன்றைக்கி 4 லட்ச ரூபா வச்சுருக்கேன், அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரு 2-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அப்போ அந்த முன்னேற்றத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அதன் மூலம் அவர் உழைப்பதற்கு ஊக்கம் தெரிகிறது. அவர் உழைப்போட அளவு, அவருடைய எல்லாமே, அவருடைய மதிப்பு, உழைப்பின் மதிப்பு என்பது வெளிப்படையாக தெரிகிறது, அவருக்கே தெரிகிறது, ஊக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை கொடுக்காதனால இந்த பகுத்தறிவு பிரச்சாரங்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அவருடைய உழைப்பின் பலனை அவர்களால் உணர முடியவில்லை. அதன் அளவுகளை தெரிந்து கொள்ள முடியும். நாம் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்கிற அளவை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் என்ன பண்ணுறாங்க, விட்டுருங்கப்பா இது என்ன, அப்புறம் இங்கே அப்போ மேலோட்டமாக பார்த்தா கடவுள் நம்பிக்கை தான் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இங்கே ஏற்படும். அதனால் அவங்க முயற்சியும் கைவிட்டுறாங்க. அதனால் இன்னும் மூட நம்பிக்கை தான் அதிகமாகுது. அப்புறம் போயிட்டு மூட நம்பிக்கை அதிகமாகி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து அப்புறம் எங்களை கோயிலுக்குள்ளே உள்ள விட மாட்டேங்கிறாங்க, அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போயிட்டு அங்கீகாரத்தையும் மரியாதையும் எதிர்பார்க்குறது. அதை விட்டு வெளியில் வாங்க, வெளியில் வர்றவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, அந்த சான்றிதழை கொடுங்க. சாதி மதமற்றவர், இல்லை எனக்கு மதத்தில் மட்டும் நம்பிக்கை இருக்குது, சாதியில் நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு 2 சான்றிதழ் கொடுக்கணும். சாதி மதமற்றவர்னு ஒரே சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. சாதியில் நம்பிக்கை இல்லாதவர், சாதி அற்றவர், மதம் அற்றவர் அப்படின்னு தனித்தனி சான்றிதழை கொடுக்க வேண்டும். 2 சான்றிதழ். அப்போ எண்ணிக்கை இன்றைக்கி 1 கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா நம்ம பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பித்து விட வேண்டும். பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்தவர்களை தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி விசாரணை பண்ணி இவர் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு தகுதியானவர் என்கிற சான்றிதழை கொடுக்க வேண்டும். அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் சரி. அப்படி கொடுத்துட்டாக்கா அந்த சாதியில் அவங்க கூடினா என்ன, சாதிகளின் எண்ணிக்கை கூடினால் என்ன, குறைந்தால் என்ன, அதற்கு பெரிய முக்கியத்துவமே இங்கே கிடையாது. அப்போ இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கணும். திடீர்னால இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் 1 கோடி பேரா அல்லது 2 கோடி பேர் கூட இருக்கலாம். இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி பேராக இருக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் 1 கோடி பேர் இருக்க மாட்டாங்களா? இந்தியாவில் 24 மாநிலமாக எத்தனை மாநிலம் இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு கோடி இருந்தால் கூட இந்தியாவில் ஒரு 24 கோடி பேராவது வரமாட்டாங்களா சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள்? அப்போ அவர்கள் பெரும் கூட்டமாக உருவெடுப்பார்கள். ஒரு பெரிய கூட்டமாக சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் உருவெடுத்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த சாதி மதத்திற்கு சாவுமணி அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சாதி மதங்களுக்கு சாவுமணி அடிக்க அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். அதற்கான விழிப்புணர்வு அதிகரிச்சுட்டே போகும். அது ஒரு மோகமாக மாறும். இன்றைக்கி ஒரு நடிகர் நான் சமத்துவம் பேசுகிறேன், அல்லது அவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அவர் பெரிய நட்சத்திர நடிகராக இருக்கலாம். அவர் என்ன பண்ணுவார், நான் சமத்துவம், எல்லா சாதியும் ஒன்று அப்படின்னு சினிமாவில் வசனம் பேசுகிறவர் நிகழ்காலத்தில் மட்டும் அவர் ஏன் இன்னும் அந்த சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை வாங்கவில்லை என்று எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. அப்போது ஒரு நட்சத்திர நடிகர் சாதி மதமற்றவர் என்று சான்றிதழை வாங்குகிறார்னா அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த சாதி மத சான்றிதழை வாங்குவதற்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும், ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அது மாதிரி ஒரு அரசியல் தலைவர், நான் எல்லா மதத்தினருக்கும் எல்லா சாதிக்கும் பொதுவானவன், எல்லா சாதியும் எனக்கு சாதி பற்றே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இருக்காருன்னு வைங்க. அப்போ அவர் நான் எல்லா சாதிக்கும் ஒன்று தான், எனக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் அந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை பெறுவாரே. ஆனால் அவரை பின்பற்றி அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களும் சாதி மதத்திலிருந்து வெளியேறி சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை பெறுவார்கள். இப்படி சாதி மதமற்றவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இங்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சாதியை ஒழிப்பதற்கு இதை விட வேறு வழியே கிடையாது. இதன் பிறகு அதனால் இது ஒரு அற்புதமான தீர்வு. இந்த சான்றிதழை பெறுவது என்பது அற்புதமான தீர்வு. நிறைய நடிகர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அறிவுபூர்வமானவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், அறிவு ஆற்றல் மிகுந்தவர்கள், பேரறிவாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாதி மதத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்போ அது பெரிய அறிவார்ந்தவர்களின் மோகமாக இருக்கும், ஒரு அறிவுபூர்வமான மோகமாக இருக்கும். அது ஒரு நாகரிகமாகவும் ஒரு நாகரிக மோகமாக அது மாறிவிடும். அப்போ சாதியில் இருப்பது, சாதி சான்றிதழை இன்னும் கையில் வைத்து கொண்டிருப்பது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இருக்கும். சாதி மத சான்றிதழை இன்னும் கையில் தூக்கி கொண்டு அலைகிறாயா, அட கேவலமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கள சாதி மத சான்றிதழை இன்னும் கையில் வச்சுருக்கவங்கள பார்த்தா கேவலமாக பார்ப்பாங்க. இன்னுமாடா உனக்கு இந்த புத்தி,
இன்னுமா உங்களுக்கு இந்த புத்தி, கேவலமான புத்தி இன்னும் வெளியே வரலையா? அந்த சான்றிதழை நீ இன்னும் வாங்கவில்லையா? சாதி மத சான்றிதழை நீ இன்னும் ஏன் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அற்புதமாக சாதியும் மதத்தையும் ரொம்ப எளிதாக ஒழிக்கலாம், ஒரு வருஷத்தில் ஒழிச்சிடலாம். சிறுபான்மையினராக ஆகிவிடுவார்கள். சாதி மதத்தில் நம்பிக்கை உடையவர்கள் சிறுபான்மையினராக ஆகிவிடுவார்கள். சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் பெரும்பான்மையினராக ஆகிவிடுவார்கள். இன்றைக்கி அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னே தெரிஞ்சிக்க முடியல. சாதி, இந்த சாதியில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த சாதியில் எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு தெரியுமா நாங்கள் அந்த சாதியில் இருக்கோன்ட்டு? அந்த சாதியில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, இன்னும் என்ன ஏன் அந்த லிஸ்ட்டில் என்ன சேர்க்குற அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்துக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? நான் இன்னும் அந்த சாதியில் தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அந்த சாதி என்கிற சாக்கடையை விட்டு வெளியேறி எவ்வளோ வருஷம் ஆச்சு, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது? அந்த மதம் என்கிற சாக்கடையை விட்டு நாங்கள் வெளியேறி நன்னீரில் குளித்து உடலை தூய்மையாக வைத்திருக்கிறோம், மதம் அந்த மனசையும் தூய்மையாக வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாமா? இன்னும் நாங்கள் அந்த குப்பை கிடங்குகளுக்குள்ளே தான் புரள வேண்டுமா? புரளுவதாக நீ பார்க்க வேண்டுமா? நாங்களாம் என்றைக்கோ வெளியேறிட்டோம், அதுக்கு சான்றிதழை கொடு. நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. அந்த சாதி மதமற்றவர்களின் எண்ணிக்கையை பெரும்பான்மையினராக மாற்றி சாதி மதத்தில் நம்பிக்கை உடையவர்களை சிறுபான்மையினராக மாற்றி அப்படி எளிதாக ஒழித்து விடலாம். அப்புறம் பெரிய பயப்பட தேவையே இல்லை, ரொம்ப எளிதாக அற்புதமாக ஒழித்து விடலாம். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அங்கே கொடுக்கல, சமத்துவம், கோயில்களுக்குள்ள நுழையிற போராட்டம், அதை போராட்டம் இதை போராட்டம்னு பண்ணிக்கிட்டு முதல்ல கடவுள் மறுப்பாளர்கள் சாதி மறுப்பாளர்கள் இவங்க தான் என்ன பண்ணணும்? சாதி மத மறுப்பு சான்றிதழை பெறுவதற்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்தை எடுக்காமல் வெறும் மதத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதை போய் படிச்சுக்கிட்டு, அதை படிக்கிறதே தப்பு, தேவையில்லாத விஷயம் அதை போய் அதில் நமக்கு தெரியுது மேலோட்டமாக எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாருமே கேள்விப்பட்டாச்சு, அதில் ஒன்றும் இல்லை. எது நல்லதே இருந்தாலும் அது தேவையில்லை. சாக்கடைக்குள்ளே நல்ல உணவு கிடந்தால் என்ன, அதை போய் நம்ம எடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அது சாக்கடைக்குள் நல்ல விஷயங்களை தேடுற மாதிரி தான் அதில் உள்ள நல்ல விஷயங்களை தேடுறதுங்கிறது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, மதத்திலும் சரி, சாதியிலும் சரி, நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னா அது சாக்கடைக்குள் இருக்கிற நல்ல விஷயம் போல தான் அதை போய் தேடுறது அப்படிங்கிறது. அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அந்த அங்கீகாரத்தை எளிதாக பெறுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துங்கள். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, படிக்கிற பசங்க எல்லாருமே நாங்கள்லாம் நகரங்களில், சென்னை நகரங்களில் அந்த சாதி இந்த சாதின்னு பார்த்தா பழகி அந்தங்கெல்லாம் பொழைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். எந்த சாதின்னு தெரியாமலே, என்ன சாதின்னு தெரியாமலே நாங்கள் நண்பர்களாக பழகி வந்திருக்கோம். நாங்கள் கூட இருக்கிறவங்க என்ன சாதின்னு தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லாமல் அது ஒரு கேள்வியே கிடையாது, அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ மக்கள். அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. மேலோட்டமாக பார்த்தா இங்கே எல்லாம் ஏதோ சாதி மதம் தான் ரொம்ப மேலோங்கி இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம். உள்ளுக்குள்ளே இன்னும் சாதினா என்னன்னு தெரியாத, உன் சாதின்னு என்னன்னு கேட்டு பாருங்கள். 10 வயசு பையன்கிட்ட, 10 வயசுக்குள்ளே, ஒரு 15 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிற பள்ளிகளில் படிக்கிற மாணாக்கர்களிடம் உனது சாதி என்னவென்றால் கேட்டால் பதில் சொல்கிறவர்கள் வெறும் 20% தான் இருப்பான். ஒரு 80% மாணாக்கர்களுக்கு தனது சாதி என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. 15 வயசு, அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர்களுக்கு எப்படி உணர்வு, சின்ன வயசுலேருந்து அது ஏற்படுத்தினால் மட்டும்தான் அது உண்டு. 15 வயசுக்கு பிறகு நான் இந்த சாதியா அப்படின்னு அவனுக்கு வெறி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. 10 வயசு 15 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு, சின்ன வயசு பசங்களுக்கு சாதின்னு என்னன்னே தெரியாது, மதம்னா தெரியுது. ஏன்னா மதம் என்பது நினைவூட்டப்படுகிறது அவர்களுக்கு. தினம் வீட்டில் சாமி படத்தை வைக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒன்று அவர்கள் வணங்குகிற அந்த கடவுள்களோட உருவத்தை, சிலைகளை வச்சு அவங்க வழிபாடு நடத்துகிறார்கள். மதம் என்பது தினம் நினைவூட்டப்படுகிறது. ஆனால் சாதி என்பது தினம் நினைவூட்டப்படுவதில்லை. கிராமங்களில் உள்ளவங்க முதல்ல சாதி பெருமைகளை பேசுவாங்க. பெரியவர்கள் சாதி பெருமைகளை பேசுவாங்க. அந்த சாதியோட சண்டை போட்டேன், இந்த சாதியோட சண்டை போட்டேன், அவங்க அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லிட்டு கிராமங்கள்லையும் சாதி நினைவூட்டப்பட்டது. இன்றைக்கி வாழ்க்கை முறை மாறிவிட்டது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம பேசுகிறதில்ல. இப்போ ஒருத்தரே இன்னொருத்தரே அதிகமாக பேசிக்கிறது இல்லை. யாருமே மனுஷங்களே பேசிக்கிறது இல்லை. எல்லோரும் டிவி மொபைல்னு இறங்கிட்டாங்க. அதனால் சாதி என்பது பேச்சுக்களிலிருந்து அது நீங்க ஆரம்பித்து விட்டது. நினைவூட்டப்படவில்லை, மக்களுக்கு நினைவூட்டப்படவில்லை. கிராமங்களில் நினைவூட்டப்படுகிறது. சில சாதி வெறி பிடித்த கிராமங்களில் மட்டும்தான் சாதி என்பது அந்த பேச்சுக்களில் இடம்பெறுகிறது. ஆதலால் அது நினைவூட்டப்படுகிறது. ஆதலால் நீ இன்ன சாதி, நாம் இன்ன சாதி என்று சின்ன வயசுலே சில குழந்தைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்புறம் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அதுபோன்ற கிராமங்களில் கூட நீ என்ன சாதி என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாத குழந்தைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
15 வயசுக்குள்ளே உனக்கு நீ என்ன சாதி என்கிறது உனக்கு தெரியலையா, அப்போ உங்ககிட்ட சாதி செத்து போச்சுன்னு அர்த்தம். அதன் பிறகு நீ என்ன சாதின்னு தெரிஞ்சா என்ன, நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன. அதனால் என்ன மதம் என்பது தெரிந்து கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலேருந்து. ஆனால் என்ன மதம் என்ன சாதி என்பது தெரிந்து கொள்வதற்கு இங்கே 15 வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு இப்போ பேச்சுக்களில் சாதி இல்லை. சாதி பெருமை பேசுகிறவர்கள் இப்போ ரொம்ப குறைவு. பேச்சுக்களில் சாதி இடம்பெறவில்லை. நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு அவர்கள் சின்ன வயசு பசங்களுக்கு அவங்க சாதி என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதி செத்துப்போச்சு. அதன் பிறகு சாதியை உயிர்ப்பிக்க முடியாது. செத்துப்போன பணத்துக்கு உயிர் கொடுக்க முயற்சிப்பது போன்று தான். 15 வயசுக்கு மேலே அவனுக்கு சாதி என்னன்னே தெரியல. அதன் பிறகு நீ இந்த சாதி, நீ வீரன், நீ ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வீரத்தை புகட்ட நினைப்பது என்பது என்னவாங்கன்னா செத்த பணத்துக்கு உயிர் கொடுக்க முயற்சிப்பது போன்று தான். அதனால் சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை கொடுத்து சாதிகளுக்கும் மதங்களுக்கும் சாவுமணி அடியுங்கள். அதுதான் துணிவு, வீரம். அந்த வீரம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பொருளாதார அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பக்கத்தில் போய் பார்த்து அவங்க குடும்ப பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்குது அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க. அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடே கொடுக்கணும். அவங்க உயர்ந்து விட்டார்களா ஒவ்வொரு வருஷமும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போ அவங்க இது போன வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இப்போ ஏதோ அவங்க குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, அதனால் இப்போ நிறைய கஷ்டப்பட்டு படித்து இப்போ அவங்க குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, அல்லது வெளிநாட்டுக்கு போனாங்க மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, சொத்து மதிப்பு உயர்ந்து விட்டது, அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த இடஒதுக்கீடை கொடுக்கணும். அதுக்கான ஆராய்ச்சி தீவிரமாக நடக்கணும். இங்கே எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. இந்த சாதி கண்மூடித்தனமாக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த சாதியில் பிறந்துட்டியா உனக்கு இடஒதுக்கீடு, நீ இந்த சாதியில் பிறந்துட்டியா உனக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இப்போ என்னென்னா உயர் சாதியினருக்கும் இடஒதுக்கீடு, அதுவும் ஒரு கண்மூடித்தனமான அணுகுமுறை. அங்கே யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அங்கே பணக்காரங்க இருக்காங்க, அங்கேயும் ஏழைகள் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. அங்கே பணக்காரங்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுக்காதீங்க. தேவையில்லாதவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அது தேவையானவங்களுக்கு அது அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனால் சாதி மதம் என்கிற அந்த சாக்கடைக்குள் போய் அங்கீகாரத்தை தேடாதீர்கள், சமத்துவத்தை தேடாதீர்கள். அங்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் அதுதான் உங்களுக்கு அவர்கள் செய்கிற நல்ல செயல். நீ இந்த சாதிக்குள்ளே உனக்கு அனுமதி கிடையாது, இந்த சாக்கடைக்குள்ளே, இந்த மதம் என்கிற சாக்கடைக்குள்ளே நீ உள்ளே வந்துட்டா உனக்கு சமத்துவம் கிடையாது, நீ தாழ்ந்தவர், நாங்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னா இருந்துட்டு போ, ரொம்ப நல்லது. அது ஒரு சாக்கடை, அதில் நீ உயர்ந்தவராக இருப்பது உனக்கு தான் இழிவு. நீ என்னை தாழ்ந்தவராகவும் என்னை புறக்கணிப்பதும் எனக்கு நீ செய்கிற நன்மை தானே. உன்னை விட நல்ல மனசு உள்ளவங்க யாரும் இருக்க முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போயிட வேண்டியதுதான். சாதி என்கிற சாக்கடைக்குள், மதம் என்கிற சாக்கடைக்குள் எங்களை அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள், அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வேண்டியதுதான்.